கர்த்தரை ஆராதனை செய்வது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே கர்த்தரை துதிப்பது, மதிய நேரம் இரவு தூங்குவதற்கு முன் கர்த்தரை துதித்து ஜெபித்து ஆராதிப்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசேஷமாக நமக்கு விடுமுறை கிடைக்கிற நாட்களிலே கொஞ்ச நேரம் ஒதுக்கி கர்த்தரை ஆராதனை செய்வது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிப்பது நமக்கு நல்ல பலனை ஆவி ஆத்தும சரீரத்தில் கொண்டு வரும். நாம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராத காயங்கள் ஆரோக்கிய வாழ்வினில் மூடு, ஆற்றிய தேற்றும் நல்லாது போற்றிய பாதம் பணிவோ, அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவது இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி மொழி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடு ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்பின் தெய்வமே, இம்மட்டுமாய் எங்களை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையின் சமூகத்தால் பாதுகாத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.